ஒரு கையே எல்லாம் பைக் ஓட்டுறாரு. இது எங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஹரி ப்ரோ, பிரதர் போலாமா? போலாமா? ஹலோ கைஸ், இன்னைக்கு நானும் பிரதர் தான் சேர்ந்து அந்த மாத்திரை மந்திர எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கைசினே நாங்கள் வந்து இந்த டூரிஸ்ட் தேட்டர் வேலையை பார்க்காம லோக்கல் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய வழியாக போய்ட்டுருக்கு. இங்கே நம்ம பைக் வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்க் பண்ணிட்டு போனோம். இங்கே வந்து பைக் வந்து செக் பண்ணிட்டுருக்கு. போகலாங்களா? போகலாம் விட மாட்டாப்பா. இல்லை போகலாமா? போகலாமா? பைக்குள்ளே விட மாட்டிங்களா? ரெசிடென்ஸ்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இல்லை லோக்கல் கார்டா? ஆரோவில் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணால் ஆரோ கார்டுனா ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு ஒன்று தருவாங்க. ஓகே, அது என்ன போகலாம். பக்கத்தில் அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே உள்ளே போயிடும். ஓகே. ஸோ ஆரோ பாஸ் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது? இப்போ நீங்கள் ஆரோவில் கம்யூனிட்டிக்குள்ளாடி நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ஹாஸ்டல்லையோ ஹோட்டல்லையோ இருக்கட்டும், அங்கே நீங்கள் வந்து ஆரோ பாஸ் கிடைக்கும் கொடுப்பாங்க. ஆரோவில் ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டி. இப்போ நீங்கள் ஆரோவில் கம்யூனிட்டிக்குள்ள ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா மத்தியான ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்காது. அது போல் நீங்கள் சோலார் கிச்சன் போய் அங்கே போய் தான் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு கேஷ் கொடுக்குற மாதிரி கேட்டால் இல்லை. அது போல் நீங்கள் ஆரோ பாஸ் கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் நீங்கள் அதுக்குள்ள கேஷ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. காசு அது பாயிண்ட்ஸ் அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க. இந்த ஆரோவில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரியான சம்பளம் தான். ஒரு ஆளுக்கு 15,000, இன்னொரு ஆளுக்கு 15,000 தான். இது கேஷ்லெஸ் சொசைட்டின்னா எப்படி அவங்க வந்து காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க? அதான் உங்களுக்கு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வாழ்கிறேன். எனக்கு ஏதாவது எஜுகேஷன் செலவாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இப்போ அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் அதில் இருந்து டெலிட் பண்ணி எடுத்துருவாங்க, குறைச்சிருவாங்க. அந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ஆட் ஆயிரும். கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு சிஸ்டம் தான். இனி ஃபியூச்சரில் ஒரு நாள் ஆரோவில் போய் அங்கே இருக்கிற ஆரோவிலியன்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி உண்மைத்தன்மை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட இந்த விஷயங்கள்லாம் புரியாத புதிராக இருக்க போது வாங்க வீடியோ கன்வே பண்ணுவோம். ஆட்டோவில் நிற்கிது. இங்கே வந்தீங்கன்னா பஸ் இல்லைன்னா இங்கே ஆட்டோ பிடிச்சி போகலாம். 2 வீலர் 50 rupees. அப்படியா? அப்போ நான் இங்கே அங்கே வச்சுட்டே வரலாமா? அப்படியா? நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம இதில் வச்சுட்டு வரலாம். இதை குடிச்சிடுங்க. எல்லாமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நான் கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு வீடியோ கட் பண்ணி போடுறேன், சரியா? இங்கேருந்து விசிட்டர் சென்டர் வந்து கிட்டல தான் இன்னைக்கு 50 years ஆஃப் ஆரோவில். இவங்க தான் வந்து இந்த ஆரோவில் உருவாக்குனது, ஸ்ரீ அரவிந்த் சாய் அண்ட் மதர். 1968ஆம் ஆண்டில் ஸ்ரீ அரவிந்த் சாய் மற்றும் மதர் உருவாக்குனது இந்த ஆரோவில். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து மக்கள் மொழி, மதம், நாட்டினத்தை மறந்து ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே வாழ்கிற மக்கள் இயற்கையோட ஒன்றிணைந்து இண்டிபெண்டாக வாழ்வதை மையமாக வச்சிருக்காங்க. முக்கியமாக இயற்கை விவசாயம் போன்ற பசுமை திட்டங்களை இவங்க மேம்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கிறது மாத்திர மந்திர், அதாவது தியான மடம். இது வந்து ஆரோவிலுக்கு மையப்பகுதியில் இருக்குது, அதாவது சென்டர்ல இருக்கு. இது சிம்ல சொல்ல போனா யோகாசன். சோ இந்த தங்க பந்துக்குள்ள நம்மளால போக முடியுமா? அதாவது இந்த மாத்திர மந்திரக்குள்ள போக முடியுமா? இப்போ நீங்க போற டேட்ல இருந்து 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணணும். அதாவது நீங்க போற டேட் டைமிங் எல்லாம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் பண்ணி தந்துருவாங்க. இப்போ நீங்க டேரக்டா சடனா போயிட்டீங்கன்னா என்ட்ரி ஆக முடியாது. இந்த ஆரோவில்ல வந்து இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கு. இந்த பறவை இருக்கு, மர எலி இருக்கு. மர எலி என்னன்னு தெரியல. கைஸ், இதுதான் மாத்திர மந்திரோட மொத்த மேப். இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சென்டரில் போக போகிறோம். இப்போ வந்து சைலண்டாக தான் போகிறோம். வீடியோ மட்டும் எடுக்கிறேன், என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்மளோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேயே நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க. நான் வாங்கிட்டேன். ஸோ கைஸ், அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் விட்டு வெளியே வந்த உடனே இங்கே ஒரு ஷெட் மாதிரி இருக்குது. அதில் வந்து என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ என்ட்ரி பாஸ் தான். வாங்கிட்டு நம்ம பஸ்ஸில் போனால் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். வரும்போது வந்து நம்ம பஸ்ஸில் வரல, இப்போ நடந்து போவோம். இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன், இது லாங் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் தான் போக போகிறோம். இது மாத்திரை மந்திரம் முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே சொரமலிச்சு போக போகிறது. ஒரு கையெல்லாம் பைக் ஓட்டுறாரு.
மண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ சிவப்பு கலரில் இருக்குன்னு, ரெட் சாண்ட். இது எந்த பில்டிங் இது? இது என்ன பில்டிங் இது? ஓகே ஓகே. இது நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது, பார்ப்போம். நல்லா இருக்குல்ல, ரூஃப் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க, நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. நல்லா இருக்கு. ஹலோ கேஸ், இப்போ நான் மாத்தூர் வந்துட்டு போகிற வழியில் வந்து ஒரு மியூசியம் பார்த்தேன். அதில் வந்து கல்லில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் டால்ஃபின் வச்சுருக்காங்க, அதில் பாம்பு வச்சுருக்காங்க, அதில் இங்கே உள்ள ஒரு அந்த லோக்கல் மிருகம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்கேன் பண்ணி போடுறேன்னா மாத்தூர் மந்திருக்கு வந்து வழி எப்படி போகணும்? இப்படி போகணும் சார். இப்படி தானா? என்ட்ரி எக்ஸிட். கேஸ் என்ட்ரி டிக்கெட் தான் கேஸு. கிளம்பிட்டோம். கேஸ் என்ட்ரி டிக்கெட் தான் கேஸ் கிளம்பி. ஓ, இதுக்காடா 30 ரூபா வாங்கினீங்க? கைஸ் 30 ரூபாய்க்கு இந்த இடம் மொத்தம் சொல்லி நீங்களே சொன்னீங்க. சிங்கத்துக்கு ஒரு சொல்லிட்டா மீண்டும் நமது பயணம் ஆரம்பமாகிறது. ஸோ கைஸ், இந்த ஆரோவில் வந்து சோலார் கிச்சன் இருக்குது. அப்படின்னா இங்கே தங்கியிருப்பாங்க எல்லாம், ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம். அவங்களுக்கு வந்து இங்கே வந்து சோலார் ஒளி வச்சு சமைச்சு இங்கே கொடுப்பாங்க. சைடு நினைக்கிறேன் இங்கே மத்தியம் வந்து போயிட்டு அதை போகலாம். அதை பண்ணால் போகலாம், இல்லைன்னா முடியாது. மத்தியில் வந்து எப்படி போனோம்? இப்படியா? இப்போ ஆரோவில் வந்துச்சு. அதான் அதுக்குள்ளே என்ட்ரி விட மாட்டாங்க. அதுக்குள்ளே போனோம்னா 5 days பிஃபோர் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும். 100 மீட்டர் வரை போகலாம். அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ அங்கே குளோப் இருக்குல்ல, குளோப் கிட்டே வந்து பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. பெரிய ஆலமரம் மூடு இங்கே இருக்குது, அதுக்கு பிரான்ச் இங்கே ஃபுல்லாக இருக்குது. பெரிய ஆலமரம் பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆரோவில் மாத்தூர் மந்திர் இதுக்கு அங்கே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நான் 2 வருஷமாக இந்த ஆரோவில் வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது இந்த குளோபல் வில்லேஜஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் தான் வந்திருக்கேன். இப்போ வந்து இங்கே தோண்டி போட்டிருக்காங்கல்ல, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி விட்றதுக்கு. அங்கே இருந்து கொஞ்சம் விட்டுருக்காங்க. இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும் வேலையெல்லாம் முடியாது. சுற்றி பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து சோலார் கிச்சன் போக வேண்டியது தான். அங்கே விட்டால் போகலாம், இல்லைனா வந்து சரம் வில்லேஜ் மிஸ் பண்ணலாம்.